வாங்க ஃபேஷியல் பண்ணுவோமா? எப்படியோ நான் வந்து வீக்கெண்ட் ஆனால் விளையாட போவேன், டேன் ஆயிரும். கழுதை கட்டி குட்டிச்சரான மாதிரி தான். சரி வீட்டில் வந்து வாங்கின பவுட்ரு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. சரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வெப்பநிலை கலக்கிட்டு ஃபேஸில் அப்ளை தலைவர் மாதிரி தலைவர் மாதிரி சாரி யாருன்னு தெரில, தலைவர் போடுவார்ல படத்தில், சிவாஜி படத்தில், இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளையா வெள்ளைன்னு ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டையிலேருந்தே ஆரம்பிப்போம். இதெல்லாம் என்னைக்கு வாங்கி வச்சதுன்னே தெரில, எக்ஸ்பைரியெல்லாம் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆயிடுச்சா இல்லைன்னு தெரில. சரி, ரொம்ப டேனா மாதிரி இருக்கா? அதான் எப்படி டேன் ஆனாலும் திருப்பி சாட்டர்டே சண்டே விளையாட போவேன், ஓகேவா? திருப்பி டேன் ஆயிடுவேன். இதை போட்டு அப்படியே இது வெள்ளையாகிற மாதிரி தான். இது ஒன்றும் 10,000 ப்ராடக்ட்லாம் கிடையாது. இது நான் என்னைக்கு வாங்கணும்னு தெரியாது. இது நான் வாங்கினதா என் தம்பி வாங்கிச்சுதான் நினைக்கிறேன். அவன் தான் கொஞ்சம் வந்து ஃபேஸுக்கெலாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவான். நான் ஒரு ஃபேஸ் வாஷ் கூட வாங்க மாட்டேன். ஸோ கன்ஃபார்மாக என்னோடது கிடையாது. அவன் இந்த வீடியோ பார்த்தானா ஆமாம் என்னடா பண்ணுற என்னோட ப்ராடக்ட் வச்சு அப்படிங்கணும். கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறன்னு பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் வெள்ளையாருன்னா ஆலவண்டன் மாதிரி இருக்கலாம். கிட்ட வந்தால் ஆலவண்டன் ஆயிடுவேன். அப்போ கொஞ்ச நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு மூஞ்சிலாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. செம்மையாக டைட்டாக பிடிச்சிக்கிச்சா? என்னடா இது, போட்ட க்ரீமில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது போலே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி போயிட்டு கழுவிடலாம்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக கழுவுறேன். அது என் மூஞ்சியை விட்டு போக முடியுது. என்னடா ஆச்சு தெரியாம அவசரமாக போட்டுட்டோம் போலே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. அப்படியே பால் கலர்லாம் ஆகல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல